ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்றது பார்ப்போம். நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குக்கரை வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் என்னமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பட்டை லவங்கெல்லாம் இன்றைக்கி போடலை ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச ஒரு தக்காளியை நம்ம ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, இது 2 மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா நைஸாக நல்லா மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மட்டன் மசாலா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச மட்டனை போடுங்க. மட்டன் ஒரு 5 மினிட்ஸாக அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கோட் ஆகிட்ட பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் குக்கரை லிட்டு போட்டு மூடிட்டு விசில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லியும் மட்டன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.